ஒரு டாபிக்ல இருந்து அடுத்தடுத்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல் கலவாத தொடர் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை விளையாட அப்படிங்கிறது மட்டும் வரும். இது எல்லாமே இங்கிலீஷ் வருது சரிங்களா. இங்கிலீஷ் தமிழ் வரதுனால ஸோ இது இங்கிலீஷ் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் தான். இது இங்கிலீஷ் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் வரும். பயணப்படுத்துகள் பிராரிஸ் பற்றின தெளிவான வந்து நான் இதை கொடுத்துருக்கேன். அடுத்த கடற்கரை வாயில் கலப்படம் அட்ராக்ஷன் கமாலிட்டி அப்படின்னா பண்ணும். ஸோ இதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து வெயிட்மெண்ட் கலந்து ஒளி வேறுபாடு வடம்புகள் மயில் ஒன்று இதுவும் நம்மளோட பொருள் வேறுபாடு ஒளி வேறுபாடு தொடர்பாக ரிலேட்டட் ஆரம்பிச்சு அடுத்த பற்றி கூறப்பட்ட இது வந்து நமக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும். இதோட பொருள் இதோட பொருள் அதே மாதிரி மறிங்கிறதுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது பொருள் தெரிஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தவறான பொருள் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது ஆனால் நமக்கு நிலவை பற்றி கேட்டிருக்காங்க. பலவன் சூரியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பற்றி தெளிவாக நீங்கள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வேலம் அது வந்து அதோட தவறான பொருள் என்னன்னு இருக்காங்க. சிங்கம் அப்படிங்கிறது வந்து வராது. இங்கே எல்லாமே வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேசல் இருக்காங்க. நமக்கு கீழே கொடுத்துருக்கு எல்லாமே வேசல் இல்லை வேசல் கொடுத்துட்டு இதே வச்சல் இதே வச்சல் அதுக்கப்புறம் தொழில் கொடுப்பாங்க. வேசல் கொடுத்துட்டு அடுத்து ஆதரவு வச்சு அடுத்த கொஸ்டின் வச்சுருக்காங்க. ஒரு 2 3 4 5 6 7 8 கொஸ்டின் கிட்ட இருந்துச்சு. 8 கொஸ்டின் ஆரம்பிச்சு அடுத்து 7 கொஸ்டின் சப்ளை சொல்லிட்டாங்க. 2 கொஸ்டின் அடுத்து விடை வகையாக ரிலேட்டடாக 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு டாபிக்ல இருந்து அடுத்த கொஸ்டினாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா ஈஸியாக தெரியல. இங்கே இரு வினைகளோட பொருள் அடுத்த கொஸ்டின் இருக்கு.